கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட கடுமையான நிலச்சரிவின் காரணமாக நூற்றுக்கணக்கான மக்கள் பலியாகியுள்ள நிலையில், கேரள முதலமைச்சரினுடைய நிவாரண நிதிக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் உதவிகள் குவிந்து வருகின்றன. அந்த வகையில் தமிழ்நாடு அரசின் சார்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 5 கோடி ரூபாயை நிவாரண நிதிக்கு அளித்துள்ளார். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவரும் முன்னணி நடிகருமான கமல்ஹாசன் அவர்கள் 25 லட்சம் ரூபாயையும், நடிகர் விக்ரம் அவர்கள் 20 லட்சம் ரூபாயையும் நிவாரணப் பணிகளுக்காக அளித்துள்ளனர். தெலுங்கு முன்னணி நடிகரான அல்லு அர்ஜுன் அவர்கள் ரூபாய் 25 லட்சமும், தெலுங்கு சூப்பர் ஸ்டாரான நடிகர் சிரஞ்சீவி மற்றும் அவருடைய மகனான நடிகர் ராம்சரண் ஆகியோர் இணைந்து 1 கோடி ரூபாயையும் கேரள நிவாரண நிதிக்கு அளித்துள்ளனர். மேலும் நடிகை ராஷ்மிகா மந்தனா அவர்கள் ரூபாய் 10 லட்சத்தையும், கேரள சூப்பர் ஸ்டாரான நடிகர் மம்முட்டி அவர்கள் 20 லட்சம் ரூபாயையும், அவருடைய மகனும் நடிகருமான துல்கர் சல்மான் அவர்கள் 15 லட்சம் ரூபாயையும் நிவாரண நிதிக்கு அளித்துள்ளனர். நடிகை நயன்தாரா அவர்கள் ரூபாய் 20 லட்சத்தையும், நட்சத்திர தம்பதிகளான ஃபகத் ஃபாசில் மற்றும் நஸ்ரியா ஆகியோர் இணைந்து 25 லட்சம் ரூபாயையும் வயநாடு நிவாரண நிதிக்கு அளித்துள்ளனர். நடிகர்கள் சூர்யா, கார்த்தி மற்றும் ஜோதிகா ஆகியோர் இணைந்து 50 லட்சம் ரூபாயை நிவாரணப் பணிகளுக்கு அளித்துள்ளனர். அதிமுக மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக தலா 1 கோடி ரூபாயை கேரள நிவாரண நிதிக்கு வழங்கியுள்ளனர். மேலும் SRM நிறுவனத்தின் சார்பாக 1 கோடி ரூபாய் கேரள நிவாரண நிதிக்கு வழங்கப்படும் என பாரிவேந்தர் அவர்கள் அறிவித்துள்ளார். மேலும் VIT பல்கலைக்கழகத்தின் சார்பாக 1 கோடி ரூபாயானது கேரள நிவாரண நிதிக்கு வழங்கப்படுவதாக அப்பல்கலைக்கழகத்தின் வேந்தரான ஜி. விஸ்வநாதன் அவர்கள் அறிவித்துள்ளார். நன்றி.